காவலாளர். காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். காவலாளர் பொதுவாக வீரர்களாக இருப்பார்கள். அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமாக இருக்கும். அஞ்சா நெஞ்சம் உடையவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய தூதனை பார்த்தவுடன் பயத்தினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவருடைய சிநேகிதர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய சத்துருக்களுக்கோ திகிலாகவும் பயங்கரமாகவும் குழப்பமாகவும் இருக்கிறது. இந்த வசனத்தில் அவர்கள் பயந்ததினால் திடுக்கிடுகிறார்கள் என்னும் வாக்கியத்திற்கு பூமி அதிர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் கிரேக்க சொல்லே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பூமி அதிர்வது போல காவலாளர்கள் பயத்தில் அதிர்ந்து விடுகிறார்கள். இந்த பூமி அதிரும் போது இந்த உலகத்தின் பிள்ளைகள் தங்கள் பங்கிற்கு பூமியோடு சேர்ந்து இவர்களும் அதிருவார்கள். ஆனால் தங்கள் நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் பரலோகத்தின் மீது வைத்திருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் பூமி நிலை பெயர்ந்தாலும் பயப்பட மாட்டார்கள். கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு காவல் புரிவதற்காக இந்த காவலாளர்கள் இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது மிகவும் எளிதான வேலை. கல்லறைக்கு யாரும் வரமாட்டார்கள். கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும் சரீரமும் தப்பித்து ஓடிவிடாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு காவல் புரிவது எளிதான வேலை அல்ல. இந்த வேலை காவலாளருக்கு மிகவும் கடினமான வேலையாயிற்று. தாங்கள் வேலையில் இருக்கும்போதே தேவதூதனை பார்த்து பயந்து திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தேவனுக்கு முன்பாக திடுக்கிட்டவர்கள் எலிப்பாஸ், மோசே, எசேக்கியேல், பல புருஷர்கள், காவலாளர், பவுல், சிறைச்சாலைக்காரன். செத்தவர்கள் போல் இருந்தவர்களுக்கு எடுத்துக்காட்டுக்கள் ஆபிரகாம், மோசே, எசேக்கியேல், தானியேல், சீஷர்கள், காவலாளர், பவுல், பேதுரு, யோவான்.